ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையிலேருந்து சிவமோகாவுக்கு நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணேன் இல்லையா? ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நான் பண்ணேன், ஸோ எதில் போய் பார்த்தா பெஸ்ட்டு ப்ரைஸ் எனக்கு கிடச்சிது, ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைமாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க, அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவமோகாவோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சூப்பரான ஒரு பிளேஸ். ஸோ அதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறோம், ட்ரெயின் டிக்கெட் நாங்கள் எப்படி புக் பண்ணோம், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ட்ரெயின் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடி ப்ரூஃப் அதை போடுறதெல்லாம் என்னால் காட்ட முடியாது. ட்ரெயின் டிக்கெட் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். பட்டு சிவமோகா வந்து ஃப்ளைட் வந்து இங்கேருந்து சம் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் மட்டும்தான் இருக்குது. ஸோ 2, 3 பிரான்ச்சஸ் மட்டும்தான், 2, 3 பிராண்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதை அனுப்புகிறாங்க. சின்ன ஃப்ளைட் மட்டும்தான் போக முடியும். சின்ன ஃப்ளைட்டு, சின்ன ஏர்போர்ட்டு தான் அது. ஸோ அது எப்படி பண்ணேன், எப்படி புக் பண்ணேன், எப்படின்றது மட்டும் நான் டீட்டெயில் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையிலேருந்து சிவமோகாவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு சிவமோகா ஃப்ளைட் அது போட்டிங்க அப்படின்னா ஸ்கை ஸ்கேனரில் பார்த்துக்கலாம். சென்னை டு சிவமோகா எனி டைம், அதுவும் எனி டைம். ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தில் நான் போக போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் மண்டே தான் ஃப்ளைட் இருக்குது. 13ஆம் தேதி ஃப்ளைட் இருக்குது, டைரக்ட் ஃப்ளைட்டு. ஸ்பைஸ் ஜெட் பாருங்கள், 2:15க்கு இந்த ஃப்ளைட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ 2:15க்கு ஃப்ளைட் இருக்குது. 4:10க்கு அங்கே போயிட்டு சேர்ந்துரும். 1 ஹவர், ஆல்மோஸ்ட் 1.25 ஹவர் காட்டுது. பட் 1 ஹவரில் அவங்க ரீச் பண்ணிடுறாங்க. ரூ. 3,986 இதில். டேட்டு பார்த்துங்க, செப்டம்பர் 13, ரூ. 3,986. எல்லா ப்ரைஸும் பார்த்துக்கலாம் இதில். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணேன். அதெல்லாம் போயிட்டு கேட்டகரிஸில் போயிட்டு ட்ராவல், ஃப்ளைட் 1 வேவா 2 வேவா, நம்ம 1 வே தான். சென்னை, டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிவமோகா. அது சிவமோகா வந்து RQI, கர்நாடகா. டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதி. அதில் போட்டால் சேம் டேட். இதில் பாருங்கள், அதில் 3,986 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸு. அதே ப்ரைஸு இங்கே பாருங்க, 2,193 தான் வந்தது ஒரு ஆளுக்கு. ஸோ டன் கொடுத்துருங்க. எத்தனை பேர் போகிறோம்? 2 பேர். அடல்ட்னா அடல்ட்டு, சில்ட்ரன்னா சில்ட்ரன்னு. 2 பேர் 2 வயசுக்கு உள்ள இருந்ததுன்னா ஃப்ளைட் டிக்கெட்டு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்ஃபேன்ட் போடுறாங்க. அது எனக்கு சரியாக தெரியல. எக்கனாமியா, ப்ரீமியம் எக்கனாமியா, பிஸ்னஸ் கிளாஸா? நம்ம எக்கனாமி போட்டுக்கலாம். அப்ளை, சர்ச். இதில் பாருங்கள், அன்றைக்கி ஸ்பைஸ் ஜெட் இருக்குது, SG2710 ஃப்ளைட்டு 2:15லேருந்து 4:15 சம்திங் அவங்களுக்கு அந்த ரீச் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே வரும் ஸ்டாண்டர்டு. இதில் வந்து டேக்ஸ் ஆட் ஆகாமல் ரூ. 2,168. 2 பேருக்கு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 3,890. டேக்ஸோடு சேர்த்து ரூ. 4,336 போட்டிருக்காங்க. இந்த ஃப்ளைட் எனக்கு ஓகே, என்ன கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் ஃபேர். ஓகே, இதுலேயாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃப்ளைட்டு. இப்போது ஸ்பேஸ் ஃப்ளெக்ஸ் பாருங்கள், இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுக்கு வந்து மீல் வந்து பே பண்ணணும்.
இதுக்கு வந்து ஃப்ரீ மீல் குடுக்குறாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 600 எக்ஸ்ட்ரா வருது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைஸ் மிக்ஸ் ஸ்பைஸ் மேக்ஸ் வந்து ஃப்ரீ மீலு. பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டேட் எதாவது நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டேட். ஸோ இதில வந்து நீங்க ஆல்மோஸ்ட் அந்த இதில ஃபுட் வந்து அவ்வளோ நல்லா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸலன்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆ பிலோ ஆவரேஜ் தான் ஃபுட். ஸோ ஃப்ரீ மீல் மட்டும் தான் அதில எக்ஸ்ட்ரா இருக்கு. நீங்க அத மோஸ்ட்லி ஸ்டாண்டர்டே செலக்ட் பண்ணீங்க. தண்ணி கூட குடுக்குறாங்க. தண்ணி கூட குடிக்காதீங்க. நான் லாஸ்ட் டைம் போனதுல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து கொசுலாம் இருந்தது அதில. அவங்ககிட்ட கேட்டுட்டு அப்புறம் இது பண்ணிட்டு வந்தேன். இங்கேருந்து ஆக்சுவலா ஷிவமோகா ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் சீட்ஸ் அவைலபிலிட்டி ஃப்ரீயாவே கெடைக்குது. நீங்க அதே இது பண்ணிட்டு போலாம். இதில வந்து செலக்ட் சீட். நீங்க ஃப்ளைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டோட வியூ காட்டுது. நீங்க எந்த சீட் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இதெல்லாம் ஃப்ரீ சீட். மீதி எந்த சீட் செலக்ட் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இதுதான் ஃப்ளைட்டோட கேபின் ஃப்ரண்ட்ல. அதுக்கப்புறம் ஆக்சுவலா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, A2 தான் சாரி இந்த B3 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 2 சீட் தான் நான் போட்டேன். பட் இதுவும் வந்து ரொம்ப பின்னாடி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் கிளாஸு, அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த மாரி இருக்கு போல. இது எக்கனாமில இந்த இடம் காட்டுது தனியா. கொஞ்சம் பெரிய ஆக்குபேஷனா தான் இருந்தது. நெறைய சீட்ஸ் இருந்தது. இதில மீல்ஸ் காட்டுறாங்க பாருங்க. மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சாண்ட்விட்ச் ரூ. 500. வெஜ் சாண்ட்விச் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 445. கண்றாவியா இருந்தது. நல்லாவே இல்ல. சாப்பிட்டு வாந்தி தான் எடுத்துருப்போம். நீங்க எதுவுமே மோஸ்ட்லி அதில அங்க சாப்பிடாதீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? ஒன் டேக்கு அவங்க அந்த மைனஸ் அந்த மாரிலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க போல. பட் அந்த அளவுக்கு அதில டேஸ்டியா இல்ல. நான் போன வரையிலும் இதுக்கு முன்னாடி நான் மீல்ஸ் போடல. இதில மீல்ஸ் போட்டிருந்தேன். பட் அது நல்லாவே இல்ல. நீங்க கண்டிப்பா அத ஆட் பண்ணாதீங்க. அது நீங்க வெளிய அந்த 1 ஹவர் கழிச்சு நீங்க வெளிய வந்து ஃபுல்லா எத வேணா சாப்பிடலாம். நல்லாருக்கும். இது உங்களுடைய பிரிஃபரன்ஸ் தான். என்னுடைய ஜஸ்ட் இதுதான் சொன்னேன். இதில நீங்க எக்ஸ்ட்ரா 5 கேஜி ஆட் பண்ணா கூட ரூ. 3225 கட்டணும். அதே 10 கிலோ ஆட் பண்ணீங்கன்னா ரூ. 6450. 15 கிலோ ஆட் பண்றீங்கன்னா ரூ. 9625. மோஸ்ட்லி அவங்க குடுக்குற பேக்கேஜ்லயே நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு கேபின்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்க 7 கேஜி கேபின்க்கும், செக் இன்க்கும் 15 கிலோ தருவாங்க. ஒரு நீங்க ஸ்மால் சைஸ் பேக்கேஜ் ஃபுல்லாவே நீங்க ஆட் பண்ணீங்க அப்டின்னா கூட, ஒரு 8லருந்து 9 கிலோ தான் வரும். மீடியம் சூட்கேஸ்னா கூட ஒரு 15 கிலோ நீங்க தாராளமா போதும். அப்புறம் கேபின்க்கு ஒரு ஹேண்ட் பேக்ல 7 கேஜி பெரிய பேக் எடுத்தீங்கனாலே 7 கேஜி தாராளமா இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க டேட் சேஞ்ச் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரூ. 6,798 ஃபீ வரும். கேன்சலேஷன் பண்ணா ரூ. 7,200 வந்து சம்திங் குடுத்துருவாங்க பாருங்க. அதுதான் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்டின்ட்டு. இல்ல. டேட் சேஞ்ச் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஃபேர் கட்டணும் நம்ம எக்ஸ்ட்ரா. கேன்சலேஷன்க்கு எந்த ஃபீயும் இல்ல. அதுதான் போட்டுருக்கும். ஓகே. சரியா பார்க்கல. சாரி. அவ்வளோதான். இதுக்கப்புறம் சீட் சார்ஜஸ் நம்ம 2 சீட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் இல்லையா? அதுதான். மோஸ்ட்லி நீங்க இந்த சீட் சார்ஜஸ் நீங்க இது எடுத்து விட்டுருங்க. இது சீட் நம்மளுக்கு தேவையில்லாதது. அவங்களே நல்ல சீட் தான் குடுக்குறாங்க. இது தேவையில்ல. எடுத்து விட்டு, இப்போ போயிடுச்சு பாருங்க சீட் சார்ஜஸ். அவ்வளோதான். ரூ. 4336. 2 பேரும் சேர்த்தே அது பார்த்தீங்கன்னா ரூ. 4336 தான் ஃப்ளைட்டு. இது கன்டின்யூ குடுத்தீங்க அப்டின்னா, இப்ப நான் இதில ஆட் பண்ணி வச்சதுனால இதில எல்லாமே காட்டுது. உங்க ஜிஎஸ் நம்பர்னா ஜிஎஸ் நம்பர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். குடுத்துட்டு கன்டின்யூ குடுத்தீங்க அப்டின்னா, அடுத்ததுக்கு ஃப்ளைட் அவ்வளோதான் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுதா ப்ரொசீட் பண்ணுங்க அப்டின்ட்டு, கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட். பேமெண்ட்டுக்கு போயிடும். நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்துரும். அவ்வளோதான். ரூ. 4,825. கன்வீனியன்ஸ் ஃபீஸ் லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. ரூ. 739. ஃபேர் பிரேக்கப் இது வரும். ஃபர்ஸ்ட்டு ஜிஎஸ்டி மட்டும் இருந்தது. இந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ்ன்றது இவன் ஃப்ளிப்கார்ட் காரன் வாங்கிக்கிறது. பட் எது இருந்தாலும் உங்களுக்கு ஓவராலா வந்து உங்களுக்கு ஃப்ளைட்டோட சார்ஜஸ் கம்மியா தான் இருக்கும் அதுல. ரூ. 4,825 வரும். இதுவே இதுல 2 ஃப்ளைட் டிக்கெட் நான் புக் பண்றேன் அப்டின்னா, ரூ. 3,986. ரூ. 3,986 இன்டு 2 7,972. இதே 4,900 4825 4825
ரூ. 3100 வந்து ரூ. 3147 நான் அதில சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பேருக்குன்னும்போது ஒரு ஆளுக்கு ரூ. 1500 கிட்ட நான் சேவ் பண்ணியிருக்கேன் Flipkartல. ஸோ இது இங்கன்ட்டு இல்ல. நீங்க எங்க போனீங்கனாலும் Flipkartல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சீப்பரா தான் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் வெப்சைட்லயும் சீப்பரா இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துங்க. இதுதான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஃப்ளைட் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயில்லயே வந்துரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளைட் டிக்கெட்டு. இப்ப நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னும்போது, ஐஆர்சிடிசி இருக்கும். அதில புக் பண்ணலாம். இல்ல ரெட் பஸ்ஸு, ரயில் யாத்திரை எதுல வேணா புக் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி இதுதான் டச் ஓகே. அவ்வளோதான். உள்ள வந்தாச்சு. இங்க ட்ரெயின் டிக்கெட் நீங்க புக் பண்றீங்க அப்படின்னும்போது, இங்க ஷிவமோகாலருந்து ஷிவமோகாலயே 2 இருக்கு. ஷிவமோகா எட்ஜ், ஷிவமோகா டவுன். நம்ம வந்து பார்த்தோம்னா, ஷிவமோகா டவுன்லேருந்து தான் புக் பண்ணணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல் எம்ஏஎஸ்ன்னு போட்டிருக்கு. சென்னை சென்ட்ரல். எம்ஜிஆர் சென்ட்ரல்னு இப்போ மாத்திட்டாங்க. ஸோ, மாஸ். டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப அங்க 13ஆம் தேதி போயிடும். 14, 15 15 நைட் நீங்க அங்கருந்து வரீங்க அப்படின்னும்போது, 15ன்னு வச்சுக்கங்க. 15 அங்க ட்ரெயின் இருக்குல்ல. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயினே வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் தான் ஓடுது. சண்டே தான் ட்ரெயின் இருக்குன்னா, சச் ட்ரெயின் கன்ஃபார்ம். மேல பாருங்க 14 செப்டம்பர்ல ட்ரெயின் இருக்குது. 11 ஹவர்ஸ் ஜர்னி. 11 ஹவர் 48 நிமிஷம். ஆல்மோஸ்ட் 12 ஹவர்ஸ் ஜர்னி. ஷிவமோகா டவுன்லேருந்து. இது எல்லாமே 14ஆம் தேதிக்கான ட்ரெயின். இந்த ட்ரெயின் நீங்க போறீங்க அப்படின்னா, 15 ஹவர் ஜர்னி வரும். நாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு தான் போட்டிருந்தோம். ஸோ அன்னைக்கு ட்ரெயின்ல ஸோ நீங்க அத செக் பண்ணி பாத்துங்க. நடுவுல பார்த்தீங்கன்னா, 2 ஹவர்ஸ் வெயிட்டிங் டைம் இருக்கு. ஷிவமோகா டூ வேற ஒரு 2 நாள் தள்ளி போட்டு பார்க்கலாம். ஃப்ளெக்சிபிள் வித் டேட். இந்த ஒரு டைரக்ட் ட்ரெயின் இது. ஷிவமோகால 13ஆம் தேதி 13ஆம் தேதி ட்ரெயின் இருக்குது. ஸ்லீப்பர்ல செக் பண்ணி பார்க்கலாம். 26 சீட் இருக்கு ஸ்லீப்பர்ல. 3 அதில 11, 3 ஏசி, செகண்ட் ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசி. கீழ அப்படியே ஃபேர் மாறுது பாருங்க. அதையும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து டைரக்ட் ட்ரெயின். இது நீங்க எங்கேயும் வெயிட் பண்ண தேவையில்ல. 17, 15னா அப்போ 5:15க்கு சம்திங் அன்னைக்கு ட்ரெயின் இது. அத நீங்க செக் பண்ணி பாத்துங்க. ஜஸ்ட் இப்படி தான் இதுக்கு தான் உங்களுக்கு போட்டேன். நான் அதில போட்டேன் அப்படின்னா, நீங்க உங்க பேசஞ்சர்ஸ் நீங்க ஆட் பண்ணிட்டு, யார் என்ன ஏது டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, டிக்கெட்டு சேம் அதே மாரி மெயில் ஐடிக்கு போகும். 2த்துக்கும் வந்துரும் மெசேஜ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இதில கிளியரா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். என்னென்னன்ட்டு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச அடுத்த வீடியோ ஏதாவது உங்களுக்கு பண்ண முடியுதா நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். எங்க வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி சிவமொகா ட்ரிப்போட ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு கன்டினியூஸா வரும். அது எல்லாமே நீங்க பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல. ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா, கீழ நீங்க வீடியோஸ் கிளிக் பண்ணி சேனல் உள்ள போய் பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றதுக்கு ஐடியா தெரியணும் அப்படின்னா, டொமஸ்டிக் ஃப்ளைட் எப்படி புக் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். டாடா.